அன்பான உறவுகளை இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. மண்முனை வடக்கு மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் சுவிஸ் கிராமம் திராய்மடு புதிய மாவட்ட கச்சேரிக்கு அருகாமையில் அடைக்கப்படுகின்ற அரச காணி கிட்டத்தட்ட 4 ஏக்கர் 5 ஏக்கர் காணி. இந்த காணி அரச காணி என்று சொல்லி மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் கடமை புரிகின்ற காணிக்கு பொறுப்பான அதிகாரியோடு நான் தொடர்பு கொண்ட போது உண்மையாக பிரேமித அரச காணி சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று கூறினார். உண்மையில் இப்படி ஒரு அரசகாணி அபகரிக்கிறது, இப்படி அடைக்கிறதெல்லாம் உண்மையிலே இந்த அரசகாணி அபகரிக்கிறீங்க பிரேம் வீடியோ போகிறான்னு கோவிக்காதீங்க. ஏனெண்டா என்னுடைய ஆதங்கம், இன்றைக்கி காணி இல்லாமல் இந்த பகுதியில் வாழ்கிற எத்தனையோ குடும்பங்கள் 10 பேச்சு காணி இல்லாமல் எத்தனையோ பெண்களை தங்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் காட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை, வரதட்சணை, வீடு வாசல் காணி வேணும் என்று முடியாத சூழ்நிலை எத்தனையோ குடும்பம் வாழ்கிற இடத்துல இப்படி அரச காணி அபகரிக்க நான் விட மாட்டேன். ஆகவே எனது கடமை இப்படி வெளிப்படுத்துறது என்னுடைய கடமை. ஆகவே அன்பான மகள் சொந்தங்களை இதை பகிர்ந்து விடுங்க. உண்மையில் மனவேதனையான விடயம், இப்படி ஒரு மண்முனை வடக்கு பிரதேச பிரிவில் இப்படி ஒரு காணி அபகரிப்பு இடம்பெறுகிறது, பல கோடி பொருள் காணி அபகரிப்பு இடம்பெறுகிறது. மனவேதனையான விடயம். எல்லார கண்ணையை மூடித்து இந்த வேலை நடக்குதா அல்லது அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு நடக்குதான்றதை விசாரித்து பார்த்தால் தெரியும். உண்மையில் இதை எதிர்வரும் கால